ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆண்குறி விரைப்புத்தன்மைக்கு பல ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட வரக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு ஆயின்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயின்மெண்ட்டை நான் நிறையா பேர்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மிக குறைந்த விலையில் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் அது படிப்படியாக கூடி இதாகிருக்கு. அதே நேரத்தில் அதனுடைய அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக நல்லா ஒரு ப்ராடக்ட் எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எஃபிஷியன்ட் கொடுக்கக்கூடியதில் இந்த பொருள் ஒரு சிறந்த ஒரு இடத்த வகிக்குது. இது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறியோட விரைப்புத்தன்மையை அதிகரிக்க செய்ய ஹிமாலயா நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஹிம்கோலின் அப்படிங்கிற ஜெல்லை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜெல்லோட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இதனுடைய சேலியண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, மற்ற பொருளுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசப்படுது, அதே நேரத்தில் இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு பொருள், சரிங்களா. இது பார்க்கும் பொழுது தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தான் இது பண்ணணும். பட்டு இது இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆண்குறி எழுச்சி இன்மையிலான நிறையா பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. திருமணம் நடந்து ஒரு சில ஆண்டுகள் முடிந்த பிறகு கூட அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு கூட ஒன்றும் நம்ம கண்டுக்கிறாமல் ஒரு ஆற்றுப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் திருமணத்திற்கு முன்பே சில இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதுக்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் முந்தின வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அப்போ தான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரியும். என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது, பக்கத்தில் போனோன்னு எந்திரிக்க மாட்டேங்குது, அதே நேரத்தில் மூடே இருக்க மாட்டேங்குது, பெண்களை கண்டா திரும்பிக்கிறது, ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட இதுகள் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்படி அதெல்லாம் நீங்கள் ஓரளவு ரிவ்யூ பண்ணிட்டு வந்தால் தான் இந்த ப்ராடக்டோட மகத்துவம் உங்களுக்கு தெரியும், அதனுடைய வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். சரி, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஏறத்தாழ இந்த ஹிமாலயா நிறுவனம் பெங்களூரை பேஸ் பண்ணி தலைமையிடமாக கொண்டு பல ஆண்டுகளாக இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. மக்கள் மத்தியிலையும் மருத்துவர்கள் மத்தியிலையும் ஒரு சிறந்த நல் மதிப்பை பெற்ற நிறுவனம், சரிங்களா. இந்த நிறுவனத்தினால் பல்வேறு மருந்துகள் பல்வேறு டிவிஷன் இருக்குது. அதில் ஒரு டிவிஷனில் தயாரித்து வழங்கக்கூடியது தான் இந்த ஹிம்கோலின் ஜெல் அப்படிங்கிறது. இதில் 10x ஃபோர்ட் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 10x ராயல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதெல்லாம் வெரி எஃபெக்டிவ் அண்டு சேலியண்டான ஒரு இது உள்ளது. இதில் சைடு எஃபெக்ட்டு அந்த மாதிரியான இதுகள்லாம் கிடையாது, அந்த மாதிரியான கண்டறியப்படவில்லை. மக்களுக்கு எளிமையாக பயன்படுத்துகிறதுலையும் பல நூற்றாண்டுகளாக நம்ம கிளாசிக்கல் டெக்ஸ்டில் இருந்ததில் அவங்க ஃபார்முலேட் பண்ணி பல இதுகளுக்கு பிறகு பல மருத்துவர்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட உள்ள, ஏன்னா நிறையா இதில் கொடுத்து அவங்க ரெக்கார்டுகளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இதனுடைய இதில் கொடுத்து. அப்படி இந்த பார்க்கக்கூடிய இதில் பார்க்கணும்னா ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, துவண்டு போய் இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா விரைப்புத்தன்மை கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் இருக்கிறது, அந்த ஆண்குறி நுனிப்பகுதியில் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, சரிங்களா. சென்சிட்டிவிட்டியே இருக்காது, ஏதோ ஒரு ரப்பர் ஏதோ தொங்கிட்டு கிடக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கோம். சில நேரம் ஆண்குறி விதைப்பைக்கு உள்ளே போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கூட இருக்கும். வெளியில் மட்டும்தான் அந்த அந்த சிவப்பு பகுதி மட்டும் தெரிஞ்சிட்ருக்கும். உள்ளே உள்ள பகுதி எல்லாமே சுருங்கி போய் உள்ளே அந்த டெஸ்டிக்குள்ளே போய் இருக்கிற மாதிரியான இதுகள்லாம் இருந்துகிட்ருக்கும். ஜெனட்டிக்கலாக சில ஆளுக்கு குறைபாடு இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. நல்லா இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வருது. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி அந்த ஆண்குறி எழுச்சியே இல்லாமல் இந்த மாதிரியான இதில் இருக்கும். சில நேரம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன்,
இந்த மாதிரியான சில இதுகள்லாம் இருக்கிறனால இப்போ வந்து அந்த விந்து முந்தி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிகேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஆண்மகனும் சந்திக்கிறதான். ஒரு சிலர் சொல்லலாம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், எத்தனை நாள் இருக்குன்னு யாரும் நம்ம அதுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட இதுகளில் வந்து பார்க்கும் பொழுது இந்த ஹிம்கோலின் ஜெல்லு வந்து இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட ஆண் விரைப்புக்குறி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. இதில் சேலியன்ட் ஃபீச்சராக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட், அதனால் ஒன்றும் பயப்பட வந்து வேண்டியது கிடையாது. ஈஸி டு யூஸ், பயன்படுத்துவதற்கு மிக எளிமை. இன்றைக்கி வயாகரா இந்த மாதிரியான சைடன்ஃபில் சிட்ரேட் டடாலஃபில் சிட்ரேட்லாம் போட்டு நம்ம பாதிப்புகளை உண்டு பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக ஒரு இயற்கையான ஒரு பொருளை நம்ம வந்து பயன்படுத்திட்டு ஈஸி டு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் பண்ணுறதில் இதாகிட்டு இருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி, என்ஹான்ஸ்டு ப்ராப்பர்ட்டி, சொன்னால் செய்யும் அப்படிங்கிற ஒரு சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருள்களையும் இது ஒருவான பொருள்கள். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து மிச்ச மாதிரியான ஸ்கின் பாதிப்புகள் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இது. அதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆயின்மெண்ட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பகுதி எடுத்து தோலில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எதுவும் அலர்ஜி ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிட்டு பண்ணுறது தான் நல்லது. அதே நேரத்தில் ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் ஆயுர்வேத மருத்துவருடைய இன்றைக்கி வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் இது வந்து பயன்படுத்திக்கிறலாம். அதே நேரத்தில் வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஜோதிஷ்மதி செலாட்டஸ் பெனிகுலேட்டா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பல் வந்து இருக்குது. அது இது பார்த்து பண்ணு கேட்டிங்கன்னா, அடுத்து லடா கஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் அப்ளோமோகஸ் அப்படிங்கிற ஒரு இது காட்டு வெண்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பிளட் ஃப்ளோவை வந்து உள்ளேக்கு வந்து ஆண்குறிக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிற்குண்டி விட்டெக்ஸ் நெகுண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பல் வந்து கலந்துருக்குது. அடுத்து வத்தாடா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ப்ரூரஸ் அமைக்லாடஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. அடுத்து வந்து கார்பஸோட பொட்டானிக்கல் நேம் வந்து கேசிபியம் ஹெர்பேசியம் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்து வந்து முக்குலக்கோட பொட்டானிக்கல் நேம் வந்து பிஸ்டாசியா வேரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து ஜாதி பத்திரி மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஜாதி பழம், அதிலே வரக்கூடிய ஜாதி பழம் வந்து இருக்குது. அதே நேரத்தில் லவங்கம் சைஜீனியம் அரோமேட்டிக்கம் வந்து இதில் கலந்து இருக்குது. அடுத்து வந்து சினமோனம் கேசியா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்க்ரீடியன்ஸாக கீ இன்க்ரீடியன்ஸாக வந்து கலந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஹெர்பலும் வந்து இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீர்வாக இருந்து பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதை வந்து எதில் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இதில் முக்கியம். இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸை எடுத்து எதில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறது அஸ்வகந்தா வித்தானியா சோம்னிஃபோராவோட எக்ஸ்ட்ராக்டில் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நான் முந்தின வீடியோக்கள்லையும் போட்டிருக்கேன். அஸ்வகந்தா இஸ் ஒன் ஆஃப் த வெரி எக்ஸலண்ட் செக்ஸுவல் ப்ராடக்ட். சரிங்களா? ஆண்மை அதே மாதிரி சாஸ்திரத்தில் மென்ஷன் பண்ணதுலேயும் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். சுக்கரலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு இது. அதில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்ரஸ் ப்ரிகார்டியர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து எக்ஸ்ட்ராக்டில் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்வத்தா பிக்கஸ் ரிலிஃபோசா அப்படிங்கிறதுலையும் பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு ஹெர்பல் அகாரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனலைக்கா பைரைத்திரம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஒரு கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சதாவரி அப்படிங்கிற ஒரு அஸ்பராகஸ் ரெசிமோசா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல இது வந்து இப்போ வேறு ப்ராடக்டாக இருந்தால் சாஸ்திரிகளாக இருந்தால் நம்ம தமிழ் நேமை படுத்தி நான் சொல்லிடலாம். ஆனால் இது வந்து ஒரு நிறுவனத்தோடைய இதில்
நான் வந்து டைரெக்டாக தமிழ் நேம் அதில் வந்து நான் சொல்ல முடியாது. அதில் என்ன இருக்குங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். அவங்கள்ட்ட கூட சந்தேகங்கள் எழலாம். நீங்கள் இதை வந்து பார்த்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிறங்க. ஏன்னா இன்னொரு நிறுவனத்தோடைய ப்ராடக்ட்டில் வந்து நம்ம பேர்களை மாற்றி சொல்கிறது வந்து நாட் அட்வைசபிள். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ண பாரும்போது இந்த சதாவரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா டெஸ்டோஸ்டரானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவலில் வந்து பெனிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து நன்றாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறிய விளைப்புத்தன்மை வந்து அதிகப்படுத்துது. ஆண்குறி உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய இதுகளை வந்து குறைக்க வைக்குது. எழுச்சி தன்மையை வந்து இது பண்ணுது. அதே நேரத்தில் வந்து ஆண்குறி நுனி பகுதியில் வந்து சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். சிலவங்களுக்கு ஒரு ரப்பர் தூங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுகளை இது சரி பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து ஓவர் சென்சிட்டிவிட்டி வச்ச உடனே விந்து வந்துடுது. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்லா வந்து ஒரு தீர்வாக இருக்குது. சரி, எப்படி சார் அப்ளிகேஷன் பண்ணுறது? கொஞ்சம் நல்லா வந்து சஃபிஷியண்டான குவான்டிட்டி எடுத்துக்கிறங்க. முதல்ல ஒரு அரசு பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவருடைய இதை வந்து நீங்கள் அட்வைஸை வாங்கிக்கிறங்க. அருகில் உள்ள ஆயுர்வேத மருத்துவர்களுடைய வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கிட்டு ப்ரெஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு அருகில் உள்ள ஹிமாலயா ஸ்டோரில் போனீங்கன்னா அது கிடைக்கும். அல்லது இன்றைக்கி வந்து எல்லா அப்போலோ மெடிக்கல் இதுலெல்லாம் எல்லாமே நெட்மெட்ஸு ஃபார்மசி இது எல்லாத்துலேயும் இது வந்து கிடைக்கிது. ஆனால் இது வந்து ஒரு அவைலபிளான ப்ராடக்ட் தானே ஒழிய இது கிடையாது, தட்டுப்பாடானதெல்லாம் கிடையாது. இது வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கின் டெஸ்ட்டு எந்த ஒரு ஆயின்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஆண்குறியில் சஃபிஷியண்டான அளவு போல் எடுத்துக்கிட்டு நல்லா அது வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மசாஜ் நல்லா பண்ணுங்கள். நல்லா அது வந்து கொஞ்சம் ரெகுலராக பண்ணுங்கள். இப்போ ஒரு தடவை பண்ணோம், அப்போ டைம் கிடைக்கல சார் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நீங்கள் ஓரிரு வாரங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கே தெரியும் அந்த விரைப்புத்தன்மையோட வித்தியாசம் முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு இயற்கையாகவே இது வந்து அது செயல்படுறதுனால வந்து இதுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பான்சருமே இதுவும் கிடையாது. நான் ஒரு மருத்துவருங்கிறனால நான் வந்து இது வந்து பல ஆண்டுகளாக இது வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்து கிடையாது. ஆமாம், பரிந்துரைக்கப்படுறதுக்கு ஒரு ஏற்ற மருந்துகள். அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட நீங்கள் அணுகி ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப எளிமையானது. இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு வந்து நார்மலான ஒரு வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. ரிலையபிலிட்டி எல்லோரும் வாங்கக்கூடலாம். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிற ஒரு பொருள். நீங்கள் என்னென்னமோ மார்க்கெட்டில் விற்கிது அதெல்லாம் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்க வேணாம். இது வந்து நல்ல இதாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.